அப்படின்னு இருந்தால் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்களை தேடி தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கோர்ஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி நமக்கு அந்த டிகிரிக்கு தான் நமக்கு வேல்யூ. நான் வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து சூப்பருங்க, எனக்கு சூப்பராக ஒரு அக்கௌண்ட்ஸு, நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னப்போ உங்களுக்கு வேலை கொடுப்பாங்களா? உங்களோட சர்டிஃபிகேட் கொடுத்தா தானே வேலை கொடுப்பாங்க. நீங்கள் என்னென்னா நுனிப்பில் மேயக்கூடிய மாடுன்னு வாங்க இல்லையா, சும்மா இதில் ஒரு வாய் அதில் ஒரு வாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் கேதர் பண்ணிப்பீங்க. ஆனால் அதில் போய் ஆழமாக இறங்க மாட்டீங்க. எதில்? உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தில். ஆனால் அதே வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண விஷயத்தில் சொன்னீங்கன்னா வேறு போவீங்க. ஆனால் ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தில் எனக்கு தேவையான அளவுக்கு அறிவு கிடைச்சிருது, எதுக்கு அதில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு பணம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்னத்தை கிடைக்க போகிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கடந்து போயிடுவீங்க. இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நிறைய அறிவு இருக்குது, அதை கரெக்டாக அப்ரூவல் பண்ணுறதுக்கான ஒரு பேப்பர் வேணும் இல்லையா, அந்த பேப்பரை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இரட்டைத்தன்மை இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் இடத்துக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்க